போன வாரம் நம்ம கேள்வி வச்சோம். और तो पिछले हफ्ते में हमने सवाल रखा, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ जहाँ 2 या 3 मेरे नाम से मिलते हैं, அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். उनके बीच में मैं हूँ करके परमेश्वर ने कहा। அப்படி இருக்கிறார் அப்படினா यदि वो है तो அப்போ வரப்போறது யார்? आने वाला कौन है? நம்ம இயேசு கிறிஸ்து வரப்போறார் அப்படினு சொல்றோமே, हम यीशु मसीह आने वाला है करके அவர் बोलते हैं। வரும்போது वो आते समय நாம் எல்லாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படினு சொல்லி விசுவாசிக்கிறோம். हम सब उसके साथ उठाए लिए जाएंगे करके हम विश्वास करते हैं। அப்ப இது என்ன குழப்பங்கள்? तो ये क्या गड़बड़ी है? ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, एक व्यक्ति मुझसे कहता है, இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்தாச்சு, यीशु मसीह आ चुका है, இன்னும் வரப்போறான்னு ஏன் சொல்றீங்க? और आने वाला है क्यों बोलते हो? என்னைக்கு வந்தாருன்னு கேட்டேன். कब आए करके बोला। பெந்தெகோஸ்தே அன்னைக்கு வந்தாச்சு. वो पेंटेकोस्ट के दिन ही आ गया, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். वो उठाए लिया गया। அப்புறம் பெந்தெகோஸ்தே அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். वो पेंटेकोस्ट के दिन पवित्र आत्मा के रूप में उतर गया। அவர் இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கிறார். वो आज हमारे बीच में ही है। அப்படி இருக்கும்போது அவர் வரப்போறான்னு ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? तो ऐसा है तो वो आने वाला करके क्यों परेशान करते हो? பாருங்க, அது குறிச்சான காரியங்களை நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். उस चीज के संबंध में हम चीजों को देखेंगे, வாசிக்கலாம். पढ़ेंगे। மத்தேயு 18ஆம் அதிகாரம் मत्ती का 18वां अध्याय 20ஆம் वचனத்தை நம்ம வாசிக்க 20वें वचन को हम पढ़ेंगे। ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஜெபிக்கலாம். அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए, எங்களோடு பேசுங்கப்பா. हमसे बात कीजिए प्रभु। எங்களுக்கு நீர் இன்னும் अनेक தெளிவுகளை கொடுங்க. और बहुत सारे चीजों में हमारी स्पष्टता दीजिए, வார்த்தைகளை வெளிப்படுத்தி தாங்க. वचनों को प्रकट करके दीजिए, அப்படி நாம மகிமைப்படட்டும். आपके नाम की महिमा हो। எங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ ஒன்றுமே இல்லப்பா. हमारे पल और पराक्रम से कुछ भी नहीं। நான் கர்த்தாவே, நீ சொன்னீர் கல்விமான்களுக்கும் பாலர்களுக்கும் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து, और जो विद्वान हैं उन लोगों को छिपाकर நீ பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்துறீ. और बच्चों को आप प्रकट करते हो प्रभु। கர்த்தாவே, நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளப்பா. हे प्रभु, हम सब तेरे बच्चे हैं, நாங்க உம்முடைய பாலகர்கள். हम तेरे बच्चे हैं। நாங்கள் ஞானிகள் அல்ல, हम विद्वान नहीं, நாங்கள் படிப்பாளிகள் அல்ல. हम पढ़ाकुर नहीं, நாங்க எவ்வளவுதான் படித்திருந்தாலும் हम कितना भी पढ़े होंगे तो அந்த भी படிப்பு ஒன்றும் இல்லப்பா. वो अभ्यास कुछ भी नहीं है। உம்முடைய சமூகத்தில் வரும்போது आपके सम्मुख में आते समय எங்களுடைய படிப்பு ஞானம் எல்லாத்தையும் நாங்க குப்பையில போட்டுட்டு தான் வர்றோம். हमारा जो अभ्यास है वो सारा चीज हम कचरे में डाल कर आते हैं। எங்களுடைய ஞானம் எல்லாம் குப்பை கர்த்தாவே. हमारी ज्ञान जो है वो कचरा है। நீர் எங்களுக்கு தரப்போற ஞானம் தான் எல்லாத்துக்கும் மேலானது. आप जो हमें ज्ञान देने वाले हो वही सबसे ऊंचा है। நாங்க உம்முடைய சமூகத்துல ஞானியா வரல, हम आपके सामने ज्ञानी बनकर नहीं आए, நாங்கள் உம்முடைய சமூகத்துல கல்விமான்களா வரல, हम तेरे सामने विद्वान का बनकर नहीं आए, நாங்க உம்முடைய சமூகத்துல உம்முடைய பிள்ளையா வந்திருக்கிறோம். हम तेरे सम्मुख में तेरे बच्चा बनकर आए हैं। எங்களுக்கு நீங்க சொல்லி தாங்க, आप हमें सिखाइए प्रभु, எங்களுக்கு சொல்லி தாங்கப்பா. हमें सिखाइए प्रभु, நீங்க சொல்லி தாங்க, आप सिखाइए நாங்க கற்றுக்கொள்கிறோம் ராஜா. और हम सीखते हैं। நீங்க கொடுக்கல அப்படின்னா अगर आप नहीं सिखाएंगे நாங்க எப்படி கற்றுக்கொள்ள तो हम முடியும்? कैसे सीख पाएंगे? தேவனே, சீஷர்கள் உம்மிடத்தில் வந்து, शिष्य आपके पास आकर கர்த்தாவே, ஏன் இப்படி நீ ரோமியா பேசுகிறீன்னு கேட்ட பொழுது तू क्यों दृष्टांत में बोलता है करके पूछते समय நீர் சொன்னீர், आपने कहा தேவராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி परमेश्वर के राज्य के गुप्त चीजों को जानने के लिए உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, वो आपके लिए दिया गया ஆனா है, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. लेकिन उनके लिए नहीं दिया गया। हम கர்த்தாவே, இந்த நேரத்துல உம்முடைய சமூகத்துல நாங்க हाँ प्रभु, इस समय में तेरे हाथ में நாங்க சீஷர்களா வந்திருக்கிறோம் அப்பா. हम चेले बनकर आए हैं, நாங்க உம்மிடத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே, हम तेरे से मांगते हैं, எங்களோடு பேசுங்க. हमारे साथ बात நீங்க कीजिए। இல்லாட்டி நாங்க இல்ல கர்த்தாவே. आप नहीं तो हम कुछ भी नहीं। தேவன், இந்த சபை விட்டு நீ நீங்காம இருக்கும்படியாக इस ஜெபிக்கிறேன். कलीसिया से आप हटे बिना यहीं रहे, ऐसे நீர் हम विनती करते எப்பொழுதும் हैं। உம்முடைய அபிஷேகம் இந்த இடத்துல காணப்படட்டும். हमेशा तेरा अभिषेक इस जगह पे दिखाई எங்களை दे, விட்டு விலகி போயிராதீங்கப்பா. हमसे हटकर मत जाइए। சிம்சோனை விட்டு விலகி போனது போல सिमसोन से निकल कर जैसे गए, இந்த சபை விட்டோ எங்களை விட்டோ நீ போக கூடாதுப்பா. कलीसिया को छोड़कर या हमें छोड़कर मत जाइए। எங்களுடைய கல்வி, எங்களுடைய ஞானம் எல்லாத்தையும் குப்பையில போட்டோம். हमारी ज्ञान, हमारी बुद्धि, सारी चीजों को कचरे में डाल दिए हैं। எங்களை உம்முடைய சமூகத்துல தர்றோம். हमें तेरे हाथ में सौंपते हैं, நீங்க ஆசீர்வதிங்க. आप आशीष कीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। உட்காரலாம். बैठेंगे। மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இங்க கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். परमेश्वर ने एक बड़ी प्रतिज्ञा को दिया, ஏனெனில்
क्योंकि இரண்டு பேராவது மூன்று பேராவது जहाँ 2 या 3 என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறீர்களோ मेरे नाम पर जहाँ इकट्ठा होते हो அங்கே அவர் மத்தியில இருக்கிறேன். वहाँ पर मैं हूँ कहता है। இன்னைக்கு யெகோஷுவா நம்ம மத்தியில இருக்கிறார். आज हमारे यहोशुआ हमारे बीच में है, அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். वो हमारे बीच में है। ஏன்னா யாருடைய பேர்ல நம்ம கூடி இருக்கிறோம்? लेकिन क्यों हम किसके नाम पर जमे हुए हैं? யெகோஷுவாவின் பேர்ல நம்ம கூடி இருக்கிறோம். यहोशुआ के नाम के ऊपर जमे हुए हैं। அப்ப அவர் நம்ம மத்தியில இருக்கிறார்னு சொல்லி அர்த்தம். वो हो हमारे बीच में है ऐसा मतलब होता நம்ம है। நம்மளுடைய வாக்குகளை மாத்திடலாம். हम अपने जुबान के शब्दों को बदल सकते हैं। நம்ம எத்தனை பேர்கிட்ட சொல்லலாம்? हम बहुत सारे लोगों को कहते நான் கரெக்ட்டா அந்த டைம்க்கு வந்துருவேன்னு சொல்லலாம். सही समय पर आ जाऊंगा बोल सकते हैं। ஆனா அந்த டைம்க்கு போக முடியாத சூழ்நிலை வந்துறலாம். समय में आ नहीं सकते ऐसा परिस्थिति हो। ஆனா யெகோஷுவா அப்படி இல்ல. लेकिन यहोशुआ ऐसे नहीं। யெகோஷுவா சொன்னதை செய்கிற தேவன். यहोशुआ जो है जो बोलता है वो उसे करता है। அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ उसने जो सोचा அதை அவர் நிறைவேற்றுகிற தேவன். उसे पूरा करने वाला परमेश्वर அப்படி है। நிறைவேற்றாம போயிட்டா यदि वो पूरा नहीं करे அவரும் மனிதனை போல மாறிடுவார். वो भी मनुष्य के जैसा हो जाएगा। அவர் மனிதனை போல பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. वो मनुष्य के जैसा झूठ बोलने वाला परमेश्वर नहीं। அவர் சத்தியத்தை சொல்லுகிற தேவன். वो सच्चाई को बताने वाला எது है। உண்மையா எது நடக்க போதோ அதான் சொல்லுவார். जो सच है जो होने वाला है उसे ही कहेगा। சோ என்ன சொல்லி இருக்கிறார்? उसने क्या कहा? ரெண்டு பேராவது மூணு பேராவது எங்க கூடி இருக்கிறீங்களோ जहाँ 2 या 3 मेरे नाम से मिलते हैं அவங்க மத்தியில நான் இருக்கிறேன். उनके बीच में मैं हूँ। அப்ப இன்னைக்கு நம்ம மத்தியில அவர் என்ன செய்றாரு? तो हमारे बीच में क्या है? இருக்கிறார். वो है। Amen। எந்த இடத்துல இருந்தாலும் அங்க இருக்கிறார் அவர். वो जहाँ जहाँ आप रहते हैं वहाँ पर रहता है। அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். वो मैं हूँ सो हूँ करके कहता I है। am that I am அப்படினு சொல்லி இருக்கிறார். मैं हूँ सो हूँ करके कहता है। நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். मैं हूँ सो हूँ। நான் அன்னைக்கு தான் நான் பிள்ளைகிட்ட எப்பவும் சொல்லுவேன். मैं हमेशा बच्चों से कहता हूँ। ஜான் எப்பவும் ஏதாவது கேட்பான். जॉन हमेशा कुछ ना कुछ पूछता है। அப்ப நான் சரிப்பா நீ என்ன எழுதி வச்சுக்க நான் நாளைக்கு தரேன் அப்படினு சொல்லிடுவேன். तो मैं बोलूंगा कि उसको लिख के रख ले, मैं कल देता हूँ। என்னைக்கு தரேன்? कब दूंगा? நாளைக்கு தரேன்னு எழுதி வச்சு சொல்லிடுவேன். कल दूंगा करके लिख के रख ले। இது எங்க அப்பா ஏன்ட்ட விளையாட்டு காமிச்சாங்க. ये मेरे पिताजी मेरे साथ खेले, நான் ஏன் பிள்ளைகிட்ட விளையாட்டு காமிக்கிறேன்? मेरे बच्चों के साथ खेलता हूँ। நான் அடுத்த நாள் கேட்பேன் நீங்க சொன்னீங்கல்ல நாளைக்கு தரேன்ட்டு. आपने कहा ना कल दूंगा करके। ஆமா நாளைக்கு தான் தருவேன். हाँ तो हाँ मैं कल ही दूंगा। நாளைக்கு தருவேன் कल दूंगा அப்படின்னு சொல்லி நாளைக்கு போயிட்டே இருக்கும். ऐसे कल करके चलता ही रहेगा। ஆனா நம்ம யோசுவா நாளை கிடையாது. लेकिन हमारा परमेश्वर कल नहीं। யோசுவா சொல்றது இப்ப நான் இருக்கிறேன். यहोशुआ ने जो कहा मैं अभी मैं हूँ तो हूँ। அவர் யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். वो यहोवा शम्मा है। இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வாங்க? मैं हूँ करके बोलने के लिए क्या बोलते हैं? ஹீப்ருல ஷம்மான்னு சொல்லுவாங்க. हिब्रू में शम्मा कहते हैं। யெகோவா ஷம்மா அப்படின அர்த்தம் என்னது? यहोवा शम्मा का मतलब क्या है? யெகோவா இருக்கிறார். यहोवा है। இன்னைக்கு யெகோஷுவா இருக்கிறார் அப்படினா आज यहोशुआ है तो அப்ப யெகோஷுவா ஷம்மா, यहोशुआ शम्मा அவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். वो आज हमारे साथ में है। எங்க இருப்பாரா? कहां पर होगा? எங்க இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தில் கூடி இருக்கிறாங்களோ यहाँ 2 या 3 मेरे नाम से मिलते हैं। இரண்டு பேராவது மூன்று பேராவது यहाँ 2 या 3 என் பேர்ல எங்க இருக்காங்களோ मेरे नाम से जहां पर हैं அவங்க மத்தியில நான் இருக்கிறேன். उनके बीच में मैं हूं। அப்ப எங்க கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நம்ம கூடுகிறோமோ तो जहां हम परमेश्वर के नाम को बोलकर जमा होते हैं அந்த இடத்துல அவர் இருக்கிறார். उस जगह में वो है। அவர் நாமத்துல கூடி उसके नाम से जमा होकर நிறைய பேர் சர்ச்சில் கூடுவாங்க. बहुत सारे कलीसिया में जमा होते हैं। சண்டை பயங்கரமா சண்டை நடக்கும். लड़ाई बहुत भयानक लड़ाई होती है। விட்டா அருவா வெட்டலாம் விழுந்துரும். अगर छोड़ देंगे तो तलवार से वार चालू हो जाएगा। எலெக்ஷன் டைம்ல கிட்னாப்பிங்லாம் நடக்கும். और इलेक्शन के टाइम में किडनैपिंग भी करते हैं। ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படி कोई भी स्वर्ग नहीं जा सकता। எலெக்ஷன் இருக்கு பைபிள்ல. इलेक्शन जो है कलाम के अंदर है। பைபிள்ல எலெக்ஷன் இருக்குது. कलाम के अंदर इलेक्शन है। ஆனா கிட்னாப்பிங் கொலைலாம் கிடையாது. लेकिन ये किडनैपिंग मर्डर वगैरह नहीं है। ஜனங்கள் எப்படி செலக்ட் பண்றாங்களோ और लोग जिस तरह चुनते हैं அவங்க தான் மூப்பர்கள். वही वडील हैं। அதுவும் எப்படிப்பட்ட மூப்பர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கணும்? वो भी किस प्रकार के वडील को चुनना है? ஞானத்தினால் நிறைந்தவர்கள், वो समझ से भरे हुए, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், पवित्र आत्मा के अभिषेक को जो पाए हैं, இப்படிப்பட்டவங்க தான் அங்க இருக்க முடியும். ऐसे लोग ही वहां पर रह सकते हैं। இன்னைக்கு யாரெல்லாமோ வந்துடுறாங்க. आज कोई भी उठकर आ सकते हैं। கொஞ்ச நாள் வாட்ட சாட்டமா இருந்தாச்சுன்னா थोड़ा अच्छे से रहेंगे तो இல்ல இவர் நல்லா பேசுவாரு, तो तगड़ा रहेंगे तो उनको अगर लेके बोलेंगे இப்படிப்பட்ட अच्छा ஆள் बात நம்மளுக்கு करेगा, வேணும். तो ऐसा व्यक्ति हमें चाहिए। அதனால எல்டர்ஸா வைப்பாங்க. इसलिए उन्हें वडील रखते हैं। இதனால மூப்பரா தேர்ந்தெடுப்பாங்க. इसलिए वडील रखते हैं। ஆனா அப்படி கிடையாது. ऐसा नहीं है। தேவன் தேர்ந்தெடுக்கிற விதமே வித்தியாசம். परमेश्वर जो चुनता है वो तरीका ही अलग है। அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்தாபனத்துல இருக்கிற அந்த கோட்பாடை நம்ம வெறுக்கிறோம். इसलिए आज ये स्थापन के अंदर जो रीति रिवाज है उसे हम नफरत करते हैं। ஸ்தாபனத்துல உள்ள ஜனங்களை வெறுக்கல. उस स्थापन के अंदर लोग जो है उनसे नहीं, அங்க இருக்கிற சர்ச் ஆர்டரை வெறுக்கிறோம். और वहां पर जो कलीसिया की नियम है उसे हम नफरत करते हैं। வேதத்துல சர்ச் ஆர்டர் இல்ல, और कलाम के अंदर कलीसिया का
रिवाज नहीं है, அங்க இந்த மனிதனுடைய ஒரு ஆர்டர் வச்சிருக்காங்க. वहाँ मनुष्य का एक रिवाज को रखा है, இப்படி தான் நடக்கணும், ऐसे ही होना है, இது அவங்களுடைய ஒரு ஆர்டர். ये उनका नियम है. இந்த ஆர்டரை நீங்க பாருங்க, इस नियमों को देखिए, எல்லாம் வித்தியாசமா सब இருக்கும். अलग अलग होगा. என் தேவனுடைய வார்த்தை இதுதான் நம்மளுக்கு சர்ச் ஆர்டர். यही परमेश्वर का वचन ही हमारे लिए नियम है. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தான் சர்ச் ஆர்டர். कलाम में जो बोला गया है वही कलीसिया का नियम है. நம்ம வேற ஒரு ஆர்டர் புத்தகத்துல எழுத வேண்டியது இல்ல. हम और एक नियम को बुक किताब में लिखने जरूरत தேவன் नहीं. நம்மளுக்கு என்ன ஆர்டர் கொடுத்திருக்காரோ परमेश्वर ने जो नियम दिया है அதுதான் ஆர்டர். वही नियम है. எங்க 2 பேர் 3 பேர் கூடுறாங்களோ जहाँ 2 या 3 मिलते हैं அங்க பிசாசு இறங்க கூடாது, वहाँ शैतान नहीं उतरना, அங்க யெகோஷுவா இறங்கணும். वहाँ पर यहोशुआ उतरना है. அவருடைய நாமத்துல கூடும்போது उसके नाम से हम जब मिलते हैं அங்க கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். वहाँ परमेश्वर का सामर्थ्य मिलना எங்க है. சண்டை நடக்குதோ और जहाँ लड़ाई होती है அந்த இடத்தின் பெயர் என்ன ஆகும் தெரியுமா? उस जगह का नाम क्या होगा? சிட்னான்னு சொல்லி ஆகும். सिटना होगा. சிட்னாக்குள்ள டீகோடிங் என்ன தெரியுமா? सिटना का डिकोडिंग क्या है? சாத்தானை பாருங்க, शैतान को देखो, எந்த இடத்துல கூடி இருந்து और जिस जगह पर जमा होकर சண்டை சச்சரவு பண்றாங்களோ लड़ाई करते हैं அந்த இடம் என்னது? वो जगह क्या है? அந்த இடத்துல பிசாசை தான் பார்க்க முடியும். उस जगह में शैतान को ही देख सकते அந்த हैं. இடத்துல யெகோஷுவாவை பார்க்க उस முடியாது. जगह में यहोशुआ को देख नहीं सकते. ஆனா கர்த்தருங்க நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், लेकिन परमेश्वर ने यहाँ पर प्रतिज्ञा दिया है, 2 பேராவது 3 பேராவது जहाँ 2 या 3 என் நாமத்தினால எங்க கூடுகிறீர்களோ मेरे नाम से जहाँ मिलते हैं அவங்க நடுவுல நான் இருக்கிறேன். उनके बीच में मैं हूँ. அப்ப இன்னைக்கு நம்ம மத்தியில யார் இருக்கிறா? तो आज हमारे बीच में कौन है? யெகோஷுவா இருக்கிறார். यहोशुआ है, அவர் எப்பவுமே நம்ம கூட वो இருக்கிறார். हमेशा हमारे साथ है. எப்படி இருக்கிறார்? कैसा है? நம்மளுக்கு டாக்டரா இருக்கிறார், हमारे लिए डॉक्टर है, நம்மளுக்கு யெகோவா ஈரேயா இருக்கிறார், हमारे लिए यहोवा ईरे है, யெகோவா நிசியா இருக்கிறார், यहोवा निसी है, அதாவது ஜெயிக்கிறவரா இருக்கிறார். वो जय देने वाला, ஒவ்வொரு காரியமும் அவர்தான். हर चीज वही है. அவர் ரஃபாவா वो இருக்கிறார், राफा है, யெகோவா ரஃபாவா वो இருக்கிறார், यहोवा राफा है, சுகமளிக்கிறவரா वो இருக்கிறார். चंगाई देने वाला है. நம்ம தான் ஓடிட்டு இருக்கோம் டாக்டர்ட்ட, हम ही डॉक्टर के पास ஆனா जाते हैं, சுகத்தை கொடுக்கிறவர் யாரு? लेकिन चंगाई को देने वाला कौन அவர் है? தான் சுகத்தை वो கொடுக்கிறவர். ही चंगाई को दे सकता है. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. उससे नामुमकिन कुछ भी नहीं. நம்ம தான் தடுமாறிட்டு இருக்கிறோம், हम ही यहाँ वहाँ तड़पते हैं, ஆனா அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. लेकिन वो करीब खड़ा रहकर देखता ही रहेगा. நான் பக்கத்துல தானே இருக்கேன், मैं बाजू में ही हूँ, என்னைய பாக்குறது விட்டுட்டு வேற யாரையோ பாத்துக்கிட்டு இருக்கான். मुझे देखने का छोड़ और किसी को देख रहा है, டாக்டரை பாத்துக்கிட்டு இருக்கிறான். डॉक्टर को देख रहा है. பாருங்க, நம்மளுடைய கண் பார்வை டாக்டர்ட்ட போக கூடாது. देखिए हमारा नजर जो है डॉक्टर के ऊपर नहीं जाना. நம்மளுடைய பார்வை யார் மேல இருக்கணும்? हमारा नजर किसके ऊपर होना है? நம்ம கூட எப்பவும் இருக்கிற யெகோஷுவா கூட இருக்கணும். हमारे साथ हमेशा जो यहोशुआ है उनके साथ रहना है. ஏன்னா கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், क्योंकि परमेश्वर ने हमें प्रॉमिस किया है, 2 பேராவது 3 பேராவது, जहाँ 2 या 3 2 பேராவது 3 பேராவது, जहाँ 2 या 3 என் நாமத்தினாலே मेरे नाम से, எங்கே? जहाँ पर, कहाँ पर? जमा होएगा, जमा होएगा, ठीक है. जब सिस्टर ने बोला जमा होएगा, எங்க கூடுகிறார்களோ और जहाँ जमा होते हैं அவங்க நடுவுல அவர் இருக்கிறார். उनके बीच में हो है. இன்னைக்கு அவர் நம்ம கூட இருக்கிறார். आज वो हमारे बीच में है. பாருங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் मत्ती का 28वां अध्याय 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20वें वचन को हम पढ़ेंगे. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் और संसार के अंत तक சகல நாட்களிலும் और सारे दिनों में நான் உங்களோடு கூட இருக்கிறேன். मैं तुम्हारे साथ हूँ. யார் நம்ம கூட இருக்கிறாரு? कौन हमारे साथ है? யெகோஷுவா நம்ம கூடவே இருக்கிறார். यहोशुआ हमारे साथ ही है. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். वो हमारे साथ ही है. ஆனா என்ன ரூபத்துல இருக்கிறார்? लेकिन किस रूप में है? ஆவியின் ரூபத்துல இருக்கிறார். वो आत्मा के रूप में है. அவரை பார்க்க முடியல. उसे हम देख नहीं सकते. அவர் என்ன ஆவி? वो कैसा आत्मा है? அவர் பரிசுத்தாவியா இருக்கிறார். पवित्र आत्मा है. அன்னைக்கு அவர் குமாரனா வெளிப்பட்டார். उन दिनों में वो पुत्र के रूप में प्रकट हुआ. இன்னைக்கு நம்ம கூட யாரா இருக்கிறார்? आज हमारे साथ कैसा है? பரிசுத்தாவியா இருக்கிறார். पवित्र आत्मा के रूप में है. 7 குத்துவலக்கின் மத்தியில वो 7 दिवट के बीच में அவர்தான் உலாவுறார். वो ही मंडराता है. யெகோஷுவா தான் உலாவிட்டு இருக்கிறார். यहोशुआ ही मंडराता है. என்ன ரூபத்துல உலாவிட்டு किस இருக்கிறார்? रूप में मंडराता है? பரிசுத்தாவியின் ரூபத்துல உலாவி पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा के रूप में मंडराता है. இன்னைக்கு சபைக்குள்ள அவர் இருக்கிறார். आज कलीसिया के अंदर वो है. அவர் நம்ம கூட இருக்கிறார். वो हमारे साथ है. உலகத்தின் கடைசி பரியந்தமும் और संसार के अंत तक அவர் நம்ம கூடவே இருக்கிறார். वो हमारे साथ है. எப்படி இருக்கிறாரு? कैसा है? அவர் பரிசுத்தாவியா இருக்கிறார்.
இருக்கிறார். पवित्र आत्मा है. இந்த உலகத்துல பரிசுத்தாவி ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். इस संसार में पवित्र आत्मा एक ही है. பல பரிசுத்தாவி கிடையாது. और अनेक पवित्र आत्मा नहीं है. பாருங்க யோவான் 4ஆம் அதிகாரம் यूहन्ना का 4वां अध्याय 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24वें वचन को पढ़ेंगे. தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவிகளாய் இருக்கிறார் அப்படி கொடுத்திருக்கா? परमेश्वर अनेक आत्माएं हैं करके दिया है क्या? அப்படி கொடுக்கப்படல. ऐसा नहीं दिया. தேவன் ஆவியாய் இருக்கிறார். परमेश्वर आत्मा है. அது ஒருமை சொல்ல கொடுக்கப்பட்டிருக்குது. एक वचन में दिया गया है. தேவன் எப்படி இருக்கிறாரா? परमेश्वर कैसा है? அவர் ஆவியா இருக்கிறார். वो आत्मा है. அவர் என்ன ஆவி? वो किस प्रकार का அவர் आत्मा? பரிசுத்தாவியானவரா वो இருக்கிறார். पवित्र आत्मा है. He is the Holy Spirit. वो पवित्र आत्मा है. அவர்தான் பரிசுத்தாவியானவர். वही पवित्र आत्मा है. இன்னைக்கு நம்ம மத்தியில என்ன ரூபத்துல உலாவிட்டு आज இருக்கிறாரு? हमारे बीच में किस रूप में मंडराता है? பரிசுத்தாவியா உலாவிட்டு இருக்கிறார். पवित्र आत्मा के रूप में मंडराता இப்போ है. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல போறேன். अब मैं आपको एक चीज बताना चाहता பாருங்க हूं. இப்போ அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். देखिए वो हमारे साथ में ही है. உறுதி ஆயிட்டல. अगर स्थिर हो गया அவர் நம்ம கூட தான். वो हमारे साथ में है. அப்படியானால் ऐसा है இயேசு கிறிஸ்து வரப்போறார் நம்ம சொல்றோமே. तो यीशु मसीह आने वाला करके हम बोलते हैं. அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். वो क्या है करके हम जानना है. நம்ம தேவ யெகோஷுவா எப்படி இருக்கிறார்னா यहोशुआ कैसा है? அவர் பல காரியத்தை அவர் செய்கிறார். वो भिन्न भिन्न चीजों को करता है. வெவ்வேறு ரூபத்துல அவர் வெளிப்படுறார். अनेक रूप में प्रकट होता है. இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா अगर मैं मुझे ले लूंगा. என் மனைவிக்கு நான் புருஷனா இருக்கிறேன். पत्नी के लिए पति हूँ. என் பையனுக்கு நான் அப்பாவா இருக்கிறேன். बच्चों के लिए पिता हूँ. எங்க அம்மாவுக்கு நான் பையனா இருக்கிறேன். और माँ के लिए बेटा हूँ. நான் இப்போ மூணு இடத்துல என்னுடைய என்னை காமிக்க முடியுமா? मैं तीनों जगह पर अपने आप को दिखा सकता हूँ क्या? நான் பையன் இப்போ ஐசக் வந்து இப்போ காலேஜ்ல இருக்கிறான். अब आइजक कॉलेज में है. அங்க காலேஜ்ல அப்பா அம்மா அங்க இருக்கிறதாகவும் और कॉलेज में वहाँ पर पिता के जैसा रहने जैसा. கிறிஸ்டி வீட்ல இருக்கிறா. और सिस्टर कृषि घर पे है. இங்க வீட்ல நான் புருஷன் மாதிரி இருக்கிறதாகவும் और घर में पति के रूप में रहने जैसा. அம்மா கூட பையன் மாதிரி இருக்கிறதாகவும் और माँ के साथ बेटे के रूप में रहने जैसा. மூணு இடத்துல ஒரே நேரத்துல என்னை காமிக்க முடியுமா? और तीनों जगह पर मैं अपने आप को दिखा सकता हूँ क्या? காமிக்க முடியாது. नहीं दिखा सकता. நான் மனுஷன். मैं मनुष्य हूँ. நான் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். मैं केवल एक ही जगह पे रह सकता हूँ. ஆனா யெகோஷுவா யாரு? लेकिन यहोशुआ कौन है? அவர் சர்வவியாபி. वो अपने आप को सब जगह पे दिखाने वाला. அவர் தன்னை எல்லா இடத்துலயும் காமிக்க முடியும். वो अपने आप को सब जगह पे दिखा सकता இன்னைக்கு है. அவர் இங்க இருக்கிறார்னா आज यदि वो है तो அங்க ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது. वहाँ पर आराधना है. அங்கேயும் அவர் இருக்கிறாரு. वहाँ पर भी वो है. கீழே இருக்கிறாரு. नीचे भी है. அமெரிக்காலயும் இருக்கிறாரு. और अमेरिका में भी है. அவர் சர்வவியாபி. वो ओमनीप्रेजेंट है. எல்லா இடத்துலயும் அவர் தன்னை காமிக்க वो முடியும். अपने आप को सभी जगह पे दिखा सकता है. இங்க பரிசுத்தாவியா உலாவிட்டு இருக்கும்போது यहाँ पवित्र आत्मा के रूप में जब मंडराता है அப்ப பிதாவினுடைய வலது பார்சத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? तो पिता के दाहिने हाथ पर कौन बैठा है? அது வேற ஆளா? वो और कोई है क्या? அவரும் அதுதான். वो भी वही है. இங்க நம்ம கூட உலாவிட்டு இருக்கும்போது वो हमारे बीच में जब मंडराता है அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அங்கேயே நின்னுட்டு இருக்கிறாரு. वो मारा गया मेमना वहाँ पर भी है. அவர் சர்வவியாபி. वो सब कुछ करने वाला அவர் है. இங்க இருக்கும்போது वो यहाँ पर जब रहता है அவர் அங்கேயும் அவர் இருக்கிறார். वो वहाँ पर भी है. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நின்னுட்டு இருக்கிறாரு. वो मारे गए मेमना के मानित खड़ा रहता है. சோ அதனால அது வேற இயேசு இது வேற இயேசும் கிடையாது. तो उसके लिए वो अलग यीशु है ये अलग यीशु ऐसा नहीं है. அவரே எல்லா இடத்திலும் தன்னை வெளிப்படுத்தி காமிக்க முடியும். वही सभी जगह में अपने आप को प्रकट करके दे सकता है. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த செய்தியை கர்த்தர் ஆவியானவர் கொடுத்துட்டு இருக்கிறார். आज इस जगह में परमेश्वर यह संदेश देता है. அமெரிக்கால ஆவியானவர் வேற ஒரு செய்தியை கொடுத்துட்டு இருப்பார். अमेरिका में परमेश्वर और कोई संदेश को देता है. விதவிதமா காரியம் நடந்துகிட்டு இருக்குது. और भिन्न भिन्न प्रकार से काम हो रहा அவர் है. எல்லா இடத்திலும் தன்னை காண்பிக்க वो முடியும். सभी जगह में अपने आप को दिखा सकता है. வேற ஒரு ரூபத்துல காமிக்க முடியும். दूसरे रूप में दिखा सकता है. இன்னைக்கு நம்மத்தில பரிசுத்தாவியின் ரூபத்துல आज காமிக்கலாம். हमारे बीच में पवित्र आत्मा के रूप में दिखा सकता है. இன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு அங்க தரிசனம் கிடைச்சிட்டு இருக்கும். या फिर किसी और को दर्शन मिलता होगा. அவங்களுக்கு நியாயாதிபதியா தரிசனம் கிடைச்சிருக்கலாம். न्यायी के रूप में उनको दर्शन मिलेगा. அப்போ ரெண்டு வேறயா? दोनों अलग है क्या? இல்ல ரெண்டு ஒண்ணுதான். नहीं दोनों एक ही है. அவர் தன்னை பல விதமா வெளிப்படுத்தி காமிக்க वो முடியும். अपने आप को अनेक रूप में प्रकट करके दिखा सकता है. இன்னைக்கு அவர் பரிசுத்தாவியை நம்மத்தில இருக்கும்போதே आज वो पवित्र आत्मा के रूप में हमारे बीच में है तो அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அங்க நின்னுட்டு இருக்கிறார். वो मारे गए मेमना के मानित वहां पर खड़ा है. பிதாவினுடைய வலது பார்சத்தில் நிற்கிறார். वो पिता के दाहिने हाथ पर खड़ा है. அப்ப இது என்ன காரியம்? ये क्या चीज है? அவர் தன்னை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தி वो காமிக்கிறார். अपने आप को सभी जगह प्रकट करके देता है. இங்க இங்க பரிசுத்தாவியினர் நம்ம மத்தியில இருந்து पवित्र आत्मा के रूप में हमारे बीच में रहकर மணவாட்டி ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். वो दुल्हन को तैयार कर रहा है. அவர் மணவாளனா வரப்போறார். वो दुल्हा के रूप में आने वाला है. மணவாட்டி ஆயத்தப்படுத்துறதுக்கு दुल्हन को तैयार करने के लिए அவர் பரிசுத்தாவின் ரூபத்துல நம்ம மத்தியில உலாவிட்டு இருக்கிறார். पवित्र आत्मा के रूप में हमारे बीच में मंडराता है. அவர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். वो वचनों को दे
रहा है। எதுக்கு? क्यों? அவர் மணவாளனா வரும்போது वो दूल्हा के रूप में आते समय மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கணும். दुल्हन अपने आप को तैयार करना है। அவர் மணவாளன்கிற ரூபத்துல வரும்போது वो दूल्हा के रूप में आते समय நம்ம எல்லாம் மறுரூபமடைந்து அவரோடு கூட போகணும். हम सब रूपांतर होकर उसके साथ जाना है। சோ நம்ம கூட இருக்கும்போது हम जब साथ में रहते हैं அவர் எல்லா இடத்திலும் வேற மாதிரி அவர் காமிக்க वो முடியும். सभी जगह में अपने आप को अलग रूप में दिखा सकता है। பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு வசனம் இல்லாம எதையுமே நம்ம எடுக்க கூடாது. वचन के बिना और कुछ नहीं लेना வசனம் है। தான் நம்மளுக்கு வேணும். वो वचन ही चाहिए। பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் यूहन्ना 3 अध्याय 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और 13वें वचन को पढ़ेंगे। பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இப்போ இங்க நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. गौर कीजिए इस वचन को। திரும்ப வாசிக்கலாம். दोबारा पढ़ेंगे। பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பாருங்க, பைபிள் சொல்லுது कलाम कहती है பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் और जो स्वर्ग से उतरा பரலோகத்தில் இருக்கிறவருமான அதே சமயத்துல அவர் எங்க இருக்கிறாரு? उसी समय में जो कहां पर भी है பரலோகத்தில் இருக்கிறவருமான और जो स्वर्ग में है மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சோ மனுஷகுமாரன் இந்த பூமியில இறங்கி நிக்கும்போது और मनुष्य का पुत्र इस संसार में उतरकर जब खड़ा था அதே நேரத்துல எங்க இருக்கிறாரு? उसी समय में कहां पर भी है? பரலோகத்திலேயே அவர் இருக்கிறார். वो स्वर्ग में भी है। பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் और स्वर्ग से उतरने वाला பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன். और स्वर्ग में रहने वाला मनुष्य पुत्र இருந்தவர் அப்படின்னு கொடுக்கல, जो था करके नहीं दिया है। இருக்கிறவருமான மனுஷகுமாரன். जो है वो मनुष्य पुत्र बोला है। பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் மனுஷகுமாரன் தான். और स्वर्ग से उतरा वो भी परमेश्वर அதே சமயம் பரலோகத்திலேயும் அவர் இருக்கிறாராம். उसी समय वो स्वर्ग में भी है। அப்ப ரெண்டு இடத்துலயும் தன்னை காமிக்க முடியும். दो जगह पे अपने आप को दिखा सकता है। அவர் அங்க பாருங்க, அவர் ஜெபிச்ச ஜெபம், उसने जो प्रार्थना किया ஒவ்வொரு தடவையும் அவர் ஜெபிக்கிறார். हर समय वो प्रार्थना करता है। பிதாவே இவர்களை மன்னியும், हे पिता इन्हें माफ करो, பிதாவே இவர்களை ஆசீர்வதியும், हे पिता इन्हें आशीष करो, பிதாவே இவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். हे प्रभु पिता इनके अपने नाम को महिमा बढ़ा। அந்த ஜெபம் எங்க போகுது? वो प्रार्थना कहाँ जाता है? அவருடைய மடிக்கே போகுது. उसके ही मांडी में जाता है। அவருடைய மடிக்கு தான் போகுது. उसी के गोद में जाता है। பாருங்க, அவர் இங்கே பூமியில நிக்கும் போதே और संसार में रहते समय அவர் பரலோகத்திலே அங்க இருக்கிறார். वो स्वर्ग में भी है। யெகோஷுவா இந்த பூமியில நிற்கும்போது यहोशुआ इस संसार में रहते समय அவர் மாம்சத்தில் தன்னை வெளிப்படுத்தி காமிக்கும் போது मांस में अपने आप को प्रकट करके दिखाया। அதே சமயம் ஆவியில அவர் அங்கேயும் இருக்கிறார். उसी समय आत्मा में वो स्वर्ग में है। அங்க பரலோகத்திலே அவர் வீற்றிருக்கிறார். वहाँ स्वर्ग में वो विराजमान है। அதுக்காக ரெண்டு பேர் கிடையாது, इसके लिए दो जन नहीं है, அவர் ஒருவர் தான். वो एक ही है। அதே மாதிரி இந்த நாட்கள்ல उसी समय इस समय में அவர் பரிசுத்தாவியே நம்ம மத்தியில் உலாவிட்டு वो இருக்கிறார். पवित्र आत्मा के रूप में हमारे बीच में है। அதே சமயம் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறாரா? उसी समय पिता के दाहिने हाथ पर है। அப்ப இது ரெண்டு காரியம் இல்ல, तो ये दो चीज नहीं, இது ஒரே காரியம் தான். ये एक ही चीज है। இந்த பரிசுத்தாவியே நம்ம மத்தியில் இருக்கிறார். पवित्र आत्मा हमारे बीच में है। எதுக்காக? क्यों? மணவாட்டி ஆயத்தப்படுத்துறதுக்காக. दुल्हन को तैयार करने के लिए। அடுத்த மணவாளனா வரப்போறார். और अगला दुल्हा के रूप में आने वाला है। அப்ப அவர் மணவாளனா வரும்போது तो वो दुल्हा के रूप में आते समय மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தணும். दुल्हन अपने आप को तैयार करना है। மணவாட்டி ஆயத்தப்படுத்துறதுக்கு யார் இருக்கா? दुल्हन तैयार करने के लिए कौन है? நான் ஆயத்தப்படுத்த முடியுமா? मैं कर सकता हूँ क्या? வேற யாராவது ஊழியக்காரங்க ஆயத்தப்படுத்த और முடியுமா? कोई सेवक तैयार कर सकते हैं क्या? பரிசுத்தாவியானவர் தான் ஆயத்தப்படுத்துகிறார். पवित्र आत्मा ही तैयार करता है। மணவாட்டி ஆயத்தப்படுத்துறது பரிசுத்தாவியானவர் தான். और मनवाट दुल्हन को तैयार करने के तैयार जो है पवित्र आत्मा ही कर सकता है। அவரே தன்னுடைய மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி वो ही खुद अपने दुल्हन को तैयार करके அவர் வரும்போது அவ்வளவு அழகா பார்க்க விரும்புறார். और वो आते समय उसकी सौंदर्यता को देखना चाहता है। அவருடைய சிந்தனையில மணவாட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறாரோ उसके विचार में दुल्हन कैसा है होना चाहिए करके सोचता है। அத கர்த்தர் இங்க செய்து கொண்டிருக்கிறார். उसे परमेश्वर यहाँ करता है। இந்த கல்வெட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, जो पत्थर को तोड़कर मूर्तियां बनाते हैं, இவங்க மனசுல ஒரு 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 காரியம் இருக்கும். इनके मन में एक चीज होगा, இந்த சொரூபத்தை அங்க கல்லுல கொண்டு வரணும். इस रूप को इस पत्थर में लाना है। முதல்ல வரைஞ்சிருவாங்க, पहले बना देंगे, அவுட்லைன்ல வரைஞ்சிருவாங்க. ஒரு பெரிய கல்லு, நல்ல முந்தமான கல் எடுத்துக்கிடுவாங்க. एक अच्छा जाड़ा पत्थर ले लेंगे, அதுக்கு அதுல லைட்டா வரைஞ்சிருவாங்க. उसमें हल्का सा आउटलाइन बना देंगे, வரைஞ்சிட்டு அப்புறம் உளியும் சுத்தியல் வச்சு லைட்டா தட்டுவாங்க. उसके बाद चीनी और हथौड़ी से उसे हल्का सा ठोकते हैं। அது லைட்டா அந்த ஷேப் வர்றது வரைக்கும் கொஞ்சம் வெட்டிடுவாங்க. वो शेप आने तक थोड़ा ठोक देते हैं। அப்புறம் எவ்வளவு அளவு மண்டை பெருசா ஆயிரக்கூடாது, मुंडी बड़ा नहीं हो जाना चाहिए, அதனால அதை கரெக்டா ஷேப்பா வெட்டுவாங்க. उसको सही तरीके से शेप में काटते हैं। இப்படி அதை சுத்தியல் வச்சு அடிச்சுக்கிட்டே
இருப்பாங்க. ऐसे उसको हथौड़े से मारते हैं। இந்த வேலை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் செஞ்சிட்டு இருக்கார். आज ये काम को पवित्र आत्मा कर रहा है। அவருடைய சிந்தனையில ஒரு மணவாட்டியினுடைய ஒரு சிந்தனை இருக்கு. उसके विचार में एक तरह के दुल्हन का विचार है। மணவாட்டி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். दुल्हन ऐसा ही होना चाहिए करके एक विचार होगा। அப்ப அந்த மணவாட்டியை செதுக்கிறதுக்காக तो उस दुल्हन को बनाने के लिए அவருடைய அவர் கையில ஒளியும் சுத்தியலும் இருக்குது. उसके हाथ में वो चीनी और हथौड़ा है। அப்படி அடிக்கும்போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ऐसे मारते समय थोड़ा लगेगा। வலிச்சாலும் பரவாயில்லை கர்த்தாவே, थोड़ा दर्द हुआ तो भी कोई बात नहीं प्रभु। ये உம்முடைய சிந்தனையில எப்படி நான் இருக்குன்னு நினைக்கிறீரோ आपके विचार में मैं जिस तरह रहना करके सोचते हो அப்படியே நான் மாறுறேன், ऐसे ही मैं बनता हूँ। அப்படி நம்மள ஒப்பு கொடுக்கணும். ऐसे ही अपने आप को सौंप देना है। அப்படி எல்லாத்தையும் செதுக்கின பிறகு ऐसे पूरी तरह से निकालने के बाद அவருடைய சிந்தனையில மணவாட்டி எப்படி இருக்குன்னு அவர் நினைச்சாரோ वो उसके विचार में दुल्हन कैसा रहना है करके सोचा அந்த था। ரூபத்தை பார்த்த உடனே उस रूप को देखते ही அடுத்த கட்டம் அவர் மணவாளனா மாறிடுவாரு. वो दूसरा भाग में वो दुल्हा बन जाएगा। மணவாளனா மாறி वो दुल्हा बनकर நம்மளை ஏற்றுக்கொண்டு போவா, हमें स्वीकार कर ले जाएगा, நம்மளை மறுரூபப்படுத்துவா, हमें रूपांतर करेगा। இந்த அழிவுள்ள இந்த சரீரத்தை ये नाशवान शरीर को அழியாமை தரித்துக் கொள்ளும். और विनाश को पालेगी। அந்த அழியாமை பெற்றுக்கொண்ட பிறகு वो विनाश को पाकर என்றென்றும் ஜீவிக்கிற அந்த மணவாளன் கூட நம்ம போயிருவோம். और हमेशा जीवित पर दुल्हा के साथ हम जाएंगे। சோ யெகோஷுவா இங்க இருக்கும்போது यहोशुआ जब यहाँ पर है அவர் அங்கேயும் இருக்கிறாரு, वहाँ पर भी है। அவர் ரெண்டு இடம் கிடையாது, ரெண்டு ஆள் கிடையாது, वो दो व्यक्ति नहीं, அவர் ஒரே ஆளுதான். वो एक ही व्यक्ति है। யோவான் 3:13 பாக்கும்போது யோहन्ना 3:13 में जब देखते हैं பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் जो स्वर्ग से उतरा பரலோகத்தில் இருக்கிறவருமான और जो स्वर्ग में है, ரெண்டு இடத்துலயும் மனுஷகுமாரன் இருக்கிறார். वो दोनों जगह पर मनुष्य का पुत्र है। அது அப்படிதான் இப்பவும் நடக்குது. ऐसे ही अभी भी है। இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். पवित्र आत्मा के रूप में हमारे बीच में है। 7 குத்துகளுக்கு மத்தியில் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். 7 दीवट के बीच में मंडराता है। அதே சமயம் பரலோகத்துல उसी समय स्वर्ग में அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நின்னுகிட்டு இருக்கிறார். मारा गया मेमना के मानित वहां पर विराजमान है। இல்ல இல்ல, அவர் இங்க வந்துட்டாரே, அவர் அங்க கிடையாது, அப்படி கிடையாது. वो यहाँ पर आ गया, वो वहां पर नहीं है, ऐसा नहीं है। அவர் இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், எல்லா இடத்துலயும் वो இருக்கிறார். यहाँ पर भी है, वहां पर भी है, सब जगह है। எல்லா சாயலையும் வெளிப்படுத்த वो முடியும். सारे रूप में प्रकट कर सकता है। யெகோஷுவா இந்த உலகத்துல இருக்கும்போது, यहोशुआ जब इस संसार में थे, இந்த மாம்சத்துல இருக்கும்போது इस मांस में जब थे, அவர் மனுஷகுமாரனா இருந்தார். वो मनुष्य पुत्र था। இப்போ இந்த கட்டத்துல लेकिन अब ये स्थिति में அவர் தேவகுமாரனா உலாவிக் கொண்டு वो இருக்கிறார். परमेश्वर के पुत्र के रूप में मंडराता है। 1000 வருட அரசாட்சியில और 1000 साल की सेवा में அவர் தாவீதின் குமாரனா வருவார். वो दाऊद का पुत्र के मानित आएगा। 3 குமாரர்கள் ஸ்தானத்துல வர்றார். वो 3 पुत्र के स्थान में आता है। மனுஷகுமாரன், मनुष्य पुत्र, தேவகுமாரன், परमेश्वर का पुत्र, தாவீதின் குமாரன். दाऊद का पुत्र। பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் मत्ती का 16वां अध्याय அதுல 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13वें वचन को पढ़ेंगे। பின்பு ஆ, இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது ஆ, தம்முடைய சீசரை நோக்கி, ஆ. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். யெகோஷுவா என்ன கேள்வி வைக்கிறார்? यहोशुआ ने क्या सवाल किया? மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள். और लोग मनुष्य पुत्र को क्या कहते हैं? அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி காமிக்கிறார். वो अपने आप को कौन है करके प्रकट करके देता है। மனுஷகுமாரன் சொல்லி சொல்றார். मनुष्य का पुत्र करके कहता है। மனுஷகுமாரனுக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? मनुष्य के पुत्र को हिब्रू में क्या कहेंगे? குமாரனுக்கு பென். पुत्र के लिए बेन बोलते हैं। மனுஷகுமாரனுக்கு और मनुष्य पुत्र के लिए பென் ஹா ஆதாம். बेन हा आदाम। யாருடைய பையனா? वो किसका बच्चा है? நாம தமிழ்ல மனுஷகுமாரன் டிரான்ஸ்லேஷன் ஆயிட்டு, और ऐसे हमारे भाषांतर में मनुष्य का पुत्र करके भाषांतर हो गया। இங்கிலீஷ்ல சன் ஆஃப் மேன் சொல்லி டிரான்ஸ்லேஷன் ஆயிட்டு, इंग्लिश में सन ऑफ मैन करके भाषांतर हो गया। ஒவ்வொரு மொழியிலயும் அதுமே டிரான்ஸ்லேட் ஆயிருக்குது. हर भाषा में ऐसे बदली हो गई है। ஆனா ஹீப்ருல அவர் என்ன சொல்றாரு? लेकिन हिब्रू में क्या कहते हैं? ஆதாமின் குமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். आदम का पुत्र में लोग क्या कहते हैं? ஆதாமுக்கு அர்த்தம் மனுஷன் தான், आदम का मतलब मनुष्य, அதனாலதான் மனுஷகுமாரன் சொல்லி டிரான்ஸ்லேட் ஆயிருக்குது. इसलिए मनुष्य का पुत्र करके भाषांतर हुआ है। ஆனா நம்ம அப்படி பார்க்க வேண்டாம், लेकिन हम उसे ऐसे नहीं நம்ம देखेंगे, ஹீப்ருலே பார்ப்போம். हम हिब्रू में देखेंगे। அவர் இந்த உலகத்துல வரும்போது वही संसार में आते समय யாருடைய சாயல்ல வந்தார்? किसके रूप में आया? மனிதனுடைய சாயல்ல வந்தார். मनुष्य के रूप में आया, அதாவது ஆதாமுடைய சாயல்ல வந்தார். आदम के रूप में आया। அதனால தான் அவர் சொல்லும்போது சொன்னார், इसलिए वो जब कहा ஆதாம் பென் ஆதாமாகி என்னை बेन हा आदम मुझको ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். लोग क्या कौन करके कहते हैं? அன்னைக்கு அவர் மாம்சத்தில் வெளிப்படும் போது उन दिनों में वो जो मांस में प्रकट हुआ, அவர் யாரா வெளிப்பட்டார்?
வெளிப்பட்டார்? वो कौन करके प्रकट हुआ? அவர் ஆதாமின் குமாரனா वो வெளிப்பட்டார். आदम का पुत्र के मानित प्रकट हुआ. பென் ஹா ஆதாமா வெளிப்பட்டார். बेन हा आदाम के रूप में प्रकट हुआ. ஆனா இப்போ அவர் எப்படி இருக்கிறார்? लेकिन अभी वो कैसा है? பிதாவுடைய வலது பார்சத்துல இருக்கிறார். पिता के दाहिने हाथ पर है. பிதாவுடைய குமாரன் அங்க வலது பார்சத்துல और வீற்றிருக்கிறார். पिता का पुत्र के मानित वो दाहिने हाथ पर विराजमान है. அப்ப இப்போ அவர் எப்படி இருக்கிறார்னா तो अभी वो कैसा है? தேவகுமாரனா இருக்கிறார். वो परमेश्वर का पुत्र है. குமாரனுக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? पुत्र को हिब्रू में क्या कहोगे? பென்னு சொல்வீங்க. बेन. தேவனுக்கு என்ன சொல்வீங்க? और परमेश्वर के लिए क्या कहोगे? எலோஹிம். एलोहिम. அப்போ தேவகுமாரனுக்கு ஹீப்ருல என்ன तो சொல்வீங்க? परमेश्वर के पुत्र के हिब्रू में क्या कहोगे? பென்ஹா எலோஹிம். बेनहा एलोहिम. சோ யெகோஷுவா இன்னைக்கு எப்படி இருக்கிறார்? यहोशुआ आज कैसा है? அவர் பென்ஹா எலோஹிமா वो இருக்கிறார். बेनहा एलोहिम है. பிசாசுக்கு நல்லா தெரியும். शैतान अच्छी तरह से जानता है. நீ தேவகுமாரன் ஆனால் अगर तू परमेश्वर का पुत्र है तो இந்த கல்லை அப்பமாக்கி பாரும் காமியும். इस पत्थर को रोटी बना के दिखाओ. அவரால முடியாதா? वो नहीं कर सकता है क्या? அவரால முடியும். वो कर सकता है. ஆனா பிசாசுக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. लेकिन शैतान की बातों को सुनने का जरूरत नहीं. ஒவ்வொரு இடத்திலும் தன்னை வெளிப்படுத்தும் போது हर जगह पर अपने आप को प्रकट करते समय மத்திய 16:13ல मत्ती का 16-13 में அதுல நம்ம இப்பதான் வாசித்தோம். वो अभी हमने पढ़ा. அவர் சொல்ற மனுஷகுமாரனை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? मनुष्य पुत्र जो मैं हूँ मुझे लोग क्या कहते हैं? அதெல்லாம் கேட்டுட்டு கடைசியா அவர் கேட்டார். और वो सब पूछकर आखिरी में उसने कहा சரி எல்லாரும் வித்தியாசமா சொல்றாங்க. सभी लोग अलग अलग बोलते हैं. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? तुम मुझे कौन करके कहते हो? அதுல 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 16वें वचन को हम पढ़ेंगे. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், और तू जीवित परमेश्वर का पुत्र, நீர் பென்ஹா எலோஹிம். तू बेनहा एलोहिम है. ஜீவனுள்ள பென்ஹா எலோஹிம். எலோஹிம் நீங்க. ओ जीवित बेनहा एलोहिम हो. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். आप जीवित परमेश्वर के पुत्र हो. நீங்க கிறிஸ்து அப்படினு சொல்லி சொன்னா. आप मसीह होकर के कहा. இந்த தேவனுடைய குமாரன் அப்படின அர்த்தம் என்ன? ये परमेश्वर का पुत्र, इसका मतलब क्या है? என்னது? क्या हुआ? மீன் குட்டிகள் என்ன சொல்லுவாங்க? मच्छी के बच्चों को क्या बोलेंगे? மீன் தானே? मच्छी बोलेंगे. கழுதைக்கு பிறந்தது யாரு? और गधे को जन्म होता है उसको क्या बोलेंगे? கழுதை தானே? गधा ही है. மனுஷனுக்கு பிறந்தவங்க யாரு? मनुष्य के लिए जो जन्म होता है वो कौन है? மனுஷன் தானே? मनुष्य है. அப்போ தேவனிடத்திலிருந்து பிறந்தவர்கள் तो परमेश्वर से जो जन्मे हैं परमेश्वर है. தேவன் தானே? परमेश्वर है ना. அப்ப யெகோஷுவா யாரு? तो यहोशुआ कौन है? தேவனுடைய குமாரன். அவர் யாரு? वो परमेश्वर का पुत्र है. तो वो कौन है? He is God. वो परमेश्वर है. He is Elohim. वो ही एलोहिम है. எலோஹிய பிள்ளைகள் எலோஹிம் தான். एलोहिम के बच्चे एलोहिम हैं. இன்னைக்கு நம்மளும் தேவனுடைய பிள்ளைகள். आज हम भी परमेश्वर के बच्चे हैं. எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள்? कितने लोग परमेश्वर के बच्चे हैं? நான் தேவனுடைய பிள்ளை ஆனா நான் கழுதை அப்படியா? मैं परमेश्वर का बच्चा हूँ लेकिन मैं गधा हूँ, ऐसा है क्या? நான் தேவனுடைய பிள்ளை ஆனா நான் வேற மாதிரி அப்படியா? लेकिन मैं परमेश्वर का पुत्र हूँ लेकिन मैं अलग हूँ. தேவனுடைய பிள்ளைகள் தேவர்கள் தான். और परमेश्वर के पुत्र परमेश्वर ही हैं. ஆனா நம்ம இப்ப தேவர்களா மாறிக்கிட்டு இருக்கோம். लेकिन अब हम परमेश्वर बन रहे हैं. இன்னும் அமைச்சரா இருக்கிறோம் நம்ம. और अभी हम बढ़ रहे हैं. நம்ம இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கோம். अब हम बढ़ रहे हैं. தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள், परमेश्वर के वचन को जो पाए, அவர்கள் எலோஹிம் அப்படினு சொல்லி பைபிள் கொடுத்திருக்குது. वो एलोहिम है करके परमेश्वर के कलाम में लिखा தமிழ்ல गया है. தேவர்கள்னு சொல்லி கொடுத்திருக்குது. और तमिल के अंदर परमेश्वर करके दिया गया है. தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள், जो परमेश्वर के वचन को पाए हैं, அவர்கள் தேவர்களா இருக்கிறார்கள் वो परमेश्वर हैं. என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? ऐसे मैंने तुमसे कहा है யோவான் ना. 10 அதிகாரம் 32 வசனத்துல கொடுத்திருக்குது. यूहन्ना 10वां अध्याय 32वें वचन में दिया है. நம்ம யெகோஷுவா யாரு? तो हमारा यहोशुआ कौन அவர் है? இன்னைக்கு பென்ஹா எலோஹிமா உலாவிக் கொண்டிருக்கிறார். आज वो बेनहा एलोहिम के रूप में मंडराता है. அன்னைக்கு அவர் மாம்சத்துல இருக்கும்போது उन दिनों में जो मांस में प्रकट हुआ, பென்ஹா ஆதாமா இருந்தார். बेनहा आदम था. இன்னைக்கு நம்ம மத்தியில எப்படி இருக்கிறாரு? आज हमारे बीच में कैसा है? பென்ஹா எலோஹிமா உலாவிக் கொண்டிருக்கிறார். बेनहा एलोहिम के रूप में है. இப்போ எந்த ஸ்தானத்துல இருக்கிறார் அவர்? अब वो कौन से स्थान में है? அவர் பிதாவுடைய வலது பார்சத்துல, वो पिता के दाहिने हाथ पर, அவர் குமாரனா இருக்கிறார். वो पुत्र के रूप में है. தேவனுடைய குமாரனா அங்க வீற்றிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर के पुत्र के रूप में वहां पर ஆனா विराजमान है. மாம்சத்துல இருக்கும்போது लेकिन मांस में जब आया, அவர் மனுஷ குமாரனா वो வெளிப்பட்டார். मनुष्य के पुत्र के रूप में அவர் प्रकट हुआ. உயிர்த்தெழுந்து போகும்போது वो जीवित होकर जाते समय அவர் தேவகுமாரனுடைய ஸ்டைல்ல वो இருக்கிறார். परमेश्वर के पुत्र की छाया में இன்னைக்கு है. அவர் நம்ம மத்தியில எப்படி உலாவிட்டு இருக்கிறாரு? आज हमारे बीच में कैसा मंडराता है? பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் वो पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा के रूप में मंडराता
है। 1000 வருட அரசாட்சியில 1000 साल के राज्यभार में அவர் எப்படி வரப்போறாராம்? वो कैसे आने वाला है? அவர் ராஜாவா வரப்போறார். वो राजा के रूप में आने वाला है। நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? हम सब कैसे रहेंगे? நம்ம ராணியா இருப்போம். हम रानी बनकर रहेंगे। அவர் ராஜாவா இருப்பார். वो राजा रहेगा। சிங்காசனத்துல वो வீற்றிருப்பார். सिंहासन पर विराजमान रहेगा। அந்த நேரத்துல யாருடைய குமாரனா இருப்பார்? उन दिनों में वो किसका पुत्र रहेगा? பாருங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் लूक का पहला अध्याय 32ஆம் वचனத்தை வாசிங்க. 32वें वचन को बोलेंगे। அவர் பெரியவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் வரும்போது தாவீதின் சிங்காசனம் எப்ப கிடைக்கும்? वो दाऊद का सिंहासन कब मिलेगा? 1000 வருட அரசாட்சியில 1000 साल के राज्यभार में தாவீதின் சிங்காசனத்தை வீற்றிருப்பார். दाऊद के सिंहासन पर विराजमान होगा। அதாவது தாவீதின் குமாரனா வெளிப்படுவார். दाऊद के पुत्र के मानित प्रकट होगा। He will be called as the son of David. वो दाऊद का पुत्र मानित बोला जाएगा। அவர் ராஜாவாங்க வீற்றிருப்பார். वो राजा के मानित वहां पर विराजमान பாருங்க होगा। மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல मत्ती का पहला अध्याय पहले वचन में ஆரம்பத்திலே அவரை பற்றி என்ன சொல்லிருக்கு பாருங்க. शुरुआत में ही उसके बारे में क्या बोला है? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்து யாரு? யெகோஷுவா யாரு? यहोशुआ कौन है? அவர் தாவீதின் குமாரன் वो எனப்படுவார். दाऊद का पुत्र बोला जाएगा। அவர் கிறிஸ்து. वो मसीह है। அவர் கிறிஸ்துவா இருப்பார். वो मसीह होगा। பாருங்க அவரை பற்றி வேதம் சொல்லுது. उसके बारे में कलाम कहता है அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது वो इस संसार में जब थे அவர் பென்ஹா ஆதாமா இருந்தார். बेनहा आदम थे, ஆனா இப்போ அவர் எப்படி இருக்கிறாரா? लेकिन अब वो कैसा है? பிதாவுடைய வலது பார்சத்துல இருக்கிறாரு. पिता के दाहिने हाथ में है। அவர் குமாரன் அங்க वो இருக்கிறார். पुत्र के रूप में है। அதாவது தேவனுடைய குமாரனா இப்ப वो இருக்கிறார். परमेश्वर के पुत्र के रूप में है। இன்னைக்கு பரிசுத்தாவிய உலாவிட்டு இருக்கிறாருன்னா आज पवित्र आत्मा के रूप में मंडराता அவர் है, இன்னைக்கு तो எந்த ஸ்தானத்துல இருக்கிறார்? वो आज कौन से स्थान में है? அவர் தேவ குமாரனுடைய ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு वो இருக்கிறார். परमेश्वर के पुत्र के स्थान में विराजमान है। 1000 வருட அரசாட்சியில 1000 साल के राज्यभार में அவர் எப்படி வெளிப்படுவாரா? वो कैसा प्रकट होगा? அவர் தாவீதின் குமாரனா வெளிப்படுவார். दाऊद के पुत्र के मानी प्रकट होगा। அவர் வேற யாருமே வெளிப்பட மாட்டார். और कोई रूप में नहीं, ஒவ்வொரு சமயத்திலையும் हर एक समय में அவர் வித்தியாசமான தோற்றத்தில் வெளிப்படுறார். अलग अलग रूप में वो प्रकट होता है। மனுஷகுமாரன், मनुष्य का पुत्र, இப்போ இந்த மனுஷ தேவகுமாரன் अब परमेश्वर का पुत्र, 1000 வருட சாட்சியில எப்படி இருப்பாரா? और 1000 साल के राज्यभार में कैसा होगा? தாவீதின் குமாரனா वो வெளிப்படுவார். दाऊद के पुत्र मानी प्रकट होगा। அவர் அந்த சிங்காசனத்தை வீற்றிருப்பார். वो उस सिंहासन पर विराजमान होगा। நம்மள யாரா இருப்போம்? हम सब कौन रहेंगे? நம்மள யாரா हम இருப்போம்? सब कौन रहेंगे? ராணியா இருப்போம். हम रानी रहेंगे। நம்மள யாரு? हम सब कौन है? ராணி. रानी है। ராணி தானே? रानी है ना? ஆமா, என்ன செய்ய நம்ம ராணியா இருப்போம். क्या करें, हम रानी रहेंगे। ஆமா நம்ம ராணி தான். हाँ हाँ, हम रानी है। இங்க இருக்கணுமே ராணியா? यहाँ पर रानी बनकर रहना है। இங்க என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்க. यहाँ पर बहुत कुछ होता है। இங்க எவ்வளவு கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு இருக்கேனே. यहाँ बहुत तकलीफ में सह रही हूँ। நான் ராணி மீது வாழ முடியலையே. मैं रानी की जैसा जी नहीं पा रही हूँ। நினைக்காதீங்க அப்படி. ऐसा मत सोचिए। நிச்சயமா நம்ம ராணி தான். जरूर हम रानी ही हैं। பாருங்க ஒரு பழைய காலத்துல இந்த அடிமைகளை கொண்டு போவாங்க. जुने जमाने में गुलाम लोगों को लेके जाते थे। அப்போ இந்த அடிமைகளை கொண்டு போகும்போது गुलाम लोगों को ले जा सकते समय சில நேரம் ராஜா பிரபுக்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு போவாங்க. कुछ समय ऐसे जो प्रभु लोग हैं उन्हें लेके जाते हैं। அவங்கள அடிமையை பிடித்து கொண்டு போயிருவாங்க. उनको भी गुलाम बनाकर ले जाते हैं। இவங்களை எந்த அடிமைத்தனத்துல போட்டாலும் சரி, और इनको कोई भी गुलामगिरी के अंदर डाल दो, மத்தவங்க எல்லாம் அடிமைகள் இப்படி நடப்பாங்க. बाकी गुलाम लोग ऐसे वैसे चलेंगे, ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க. बहुत डर कर रहेंगे। ஆனா இந்த பிரபுக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? लेकिन ये प्रभु लोग कैसे रहेंगे? அவங்க சும்மா இப்படிலாம் குழஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. वो ऐसे टेढ़े मेढ़े नहीं रहेंगे, அவங்க பயந்துகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. डर के नहीं रहेंगे, அப்படி நெஞ்ச நிமித்து தான் நடப்பாங்க. वो ऐसे छाती फैला कर ஏன்னா चलेंगे। அவங்க யாரு? क्योंकि वो कौन है? அவங்க பிரபுக்கள். वो प्रभु हैं। அவங்க ராஜாவுடைய பிள்ளைகள். அவங்க वो राजा के बच्चे हैं। ராஜாவுடைய பிள்ளைகள் அந்த ராஜ நடைய போடணும். वो राजा के बच्चे जो है राजा के चाल को चलना है। இன்னைக்கு நம்ம ராணினா आज हम रानी है तो பயந்துட்டு இருக்க கூடாது. डर के नहीं रहना है। அதிகாரத்துக்கு கண்டு பயப்பட வேண்டாம். अधिकार को देखकर डरना என்ன नहीं நடக்குமோ தெரியாது. है। क्या होगा मालूम नहीं। ராணி மதி இருக்கணும். और रानी जैसा ही रहना நம்ம है। ராணி மீது இருப்போம். हम रानी जैसा रहेंगे। சாப்பிடும்போது ராணி மீது சாப்பிடுறோம்ல, और भोजन करते समय रानी के जैसा करते हैं அப்ப ना, நம்ம நடக்கும்போது ராணி மீது இருக்கணும். तो चलते समय रानी जैसा चलना है। செயல்படும்போது ராணி மீது செயல்படுங்க. और क्रिया जब करते हैं रानी के जैसा करना है। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। ராஜாக்கு முன்னாடி நெஞ்சு நிமிர்ந்து நடக்க வேண்டாம். और राजा के सामने
छाती फैला कर नहीं खड़ा रहना। நம்ம யோசுவாவுக்கு முன்பதாக நமக்கு நம்ரதா வேணும். यहोशुआ के सामने हम अपने आप को नम्रता में लाना है। ஆனா இங்க நீங்க நடக்கும்போது लेकिन आज यहाँ पर जब चलते समय நீங்க யாருங்கிறது வெளிப்படுத்தணும். आप कौन है करके प्रकट करना है। You are the queen of the greatest king. आप उस महान राजा के रानी हैं। யெகோஷுவாவுக்கு நீங்க ராணியா இருக்கிறீங்க. यहोशुआ के लिए आप रानी हैं। பாப்போம் அன்னைக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. देखेंगे उन दिन देखेंगे करके मत सोचिए। यहोशुआ மூணு குமாரனுடைய ஸ்தானத்துல வர்றா. 3 पुत्र के स्थान में आता है। அவர் இந்த உலகத்துல வரும்போது ये संसार में आते समय மனுஷகுமாரன் मनुष्य पुत्र பென்ஹா ஆதாம் बेनहा आदाम। இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? अब वो कैसा है? பென்ஹா எலோஹிம் बेनहा एलोहिम। இனிமே ஆண்டவரோட சர்ச்சில எப்படி வரப்போறா? और आने वाले दिनों में कैसा आएगा? பென்ஹா தாவீத் बेनहा दाऊद। அவர் தாவீதா வெளிப்படுவார். तो दाऊद के पुत्र के माने प्रकट होगा। தாவீதின் குமாரனா வெளிப்படுவார். दाऊद के पुत्र के माने प्रकट होगा। இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, இது என்ன மூணு குமாரனா அப்போ? तो फिर 3 पुत्र है क्या? இல்ல, नहीं। அவர் அன்னைக்கு மனுஷகுமாரன் வெளிப்படும் போது, वो मनुष्य पुत्र के रूप में प्रकट होते समय, அவர் பூமியில நிக்கும் போது, वो संसार में जब थे, அதே சமயம் அவர் மேலேயும் இருக்கிறாரு. उसी समय वो स्वर्ग में भी है। பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் स्वर्ग से जो उतरा, பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன். और जो स्वर्ग में है वो मनुष्य पुत्र। அதே மாதிரி இந்த நாட்கள்ல वैसे ही इस दिनों में அவர் பரிசுத்தாவியை நம்ம மத்தியில உலாவிட்டு இருக்கிறார். वो पवित्र आत्मा के रूप में हमारे बीच में मंडराता है। உண்மைதானே? सच है ना? ஏதாவது டவுட் இருக்கா? कोई शक है क्या? ஒரு டவுட் இல்லையே. कोई शक नहीं ना? இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். यीशु मसीह हमारे साथ में है। என்ன आमेन। ரூபத்தில் இருக்கிறார்? किस रूप में है? ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். आत्मा के रूप में है। என்ன ஆவி? क्या आत्मा है? பரிசுத்தாவியின் ரூபத்தில் இருக்கிறார். पवित्र आत्मा के रूप में है। இங்க உலாவிட்டு இருக்கிற இந்த நேரத்துல जिस जगह पे जब मंडराता है, அவர் பிதாவின் வலது பார்சத்திலும் இருக்கிறாரா? वो पिता के दाहिने हाथ में भी है। அதுதான் தேவகுமாரனுடைய ஸ்தானம். वही परमेश्वर के पुत्र का स्थान है। அப்ப இந்த காலகட்டத்துல, तो इस समय में, இந்த சபை காலங்கள் நேரத்துல इस कलीसिया काल के समय में அவர் தேவகுமாரனா வெளிப்பட்டிருக்கிறார். वो परमेश्वर के पुत्र के रूप में प्रकट हुआ है। 1000 வருட அரசாட்சி வரப்போகுது. और 1000 साल का राज्यभार होने அந்த वाला है। அரசாட்சியில उस राज्यभार அவர் में தாவீதின் குமாரனா இறங்கி वो दाऊद के पुत्र माने उतर कर தாவீதின் சிங்காசனத்துல வீற்றிருப்பார். वो दाऊद के सिंहासन पर विराज நம்மலாம் ராணியா இருப்போம். हम सब रानी रहेंगे। கர்த்தர் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கார் பாருங்க. परमेश्वर ने कितनी महान चीजों को हम दिया है। இப்போ நம்ம இங்க இருக்கும்போது आज हम जब यहाँ पर हैं, நம்ம அவர் எதிர்பார்க்கிறது கரெக்ட்டா தப்பா? हम उसका इंतजार करना सही है या गलत है? பரிசுத்தாவியானவர் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். पवित्र आत्मा हमें तैयार करता है। எதுக்கு ஆயத்தப்படுத்துறார்? किस चीज के लिए तैयार करता है? மணவாளனா அவர் வரப்போறார் அடுத்ததுல. वो दुल्हा के रूप में आने वाला है। மணவாளன் ரூபத்துல அவர் वो வரும்போது दुल्हा के रूप में आते समय நம்ம மணவாட்டி ஆயத்தமா இருக்கிறதுக்காக हम दुल्हन के रूप में तैयार रहने के लिए இன்னைக்கு அவர் நம்ம கூட இருந்து நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு वो இருக்கார். हमारे साथ में रहकर हमारी तैयारी कर रहा है। இதுதான் நடந்துட்டு இருக்கிற காரியம். यही अब हो रहा है। அப்ப இன்னைக்கு பெந்தேகோஸ்தினாலே பரிசுத்தாவியானவர் வந்தாச்சு. ओ पेंटेकोस्ट के दिन पवित्र आत्मा आ गया, இயேசு கிறிஸ்து வந்தாச்சு. यीशु मसीह आ गया। அவர் திரும்ப நீங்க அவர் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா दोबारा उसकी बाट जोने का जरूरत नहीं करके அது बोलेंगे तो தப்பாயிரும். वो गलत है। அப்ப பரிசுத்தாவியை எதுக்காக இறங்கினா? वो पवित्र आत्मा के रूप में क्यों उतरा? மணவாட்டி ஆயத்தப்படுத்துறதுக்காக. दुल्हन को तैयार करने இன்னைக்கு के இந்த காலகட்டத்துல लिए। इस समय में பரிசுத்தாவி நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். पवित्र आत्मा हमें तैयार कर रही है। வார்த்தையை கொடுக்கிறார், वचन को देता है, சொப்பனத்துல வெளிப்படுத்துறார், स्वप्न में प्रकट होता है, தரிசனத்துல வெளிப்படுத்துறார், दर्शन में प्रकट होता है, அந்நிய பாஷையில வெளிப்படுத்துறார், अन्य भाषा में प्रकट होता है, தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார், और भविष्यवाणियों को देता है, அற்புதத்தை செய்றார், चंगाई को करता है, அங்க மிராக்கிள்ஸ் நடக்குது. और चंगाई होती है। இது எல்லாம் எதுக்கு செய்துகிட்டு இருக்கிறாரு? ये क्यों कर रहा है? மணவாட்டி ஆயத்தப்படுத்துறதுக்காக. दुल्हन को तैयार करने के लिए। மணவாட்டி ஆயத்தமாயாச்சுன்னா दुल्हन अगर तैयार हो गया तो அடுத்தது அவர் வர ரெடி ஆயிருவார். और अगला वो आने के लिए तैयार हो என்ன जाएगा। ரூபத்துல வருவார்? किस रूप में आएगा? இப்ப பரிசுத்தாவியின் ரூபம், अब पवित्र आत्मा का रूप है। அடுத்தது மணவாளன் ரூபத்துல அவர் வரப்போறார். अगला दुल्हा के रूप में वो आएगा। அந்த ரூபத்தை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். उस रूप को ही हम इंतजार करते இன்னைக்கு हैं। அதுக்கு நம்ம ஆயத்தமாயிட்டோமா? आज उसके लिए हम तैयार हो गए। அது ஆயத்தமாயிட்டோம்னா यदि हम तैयार हो गए கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு சொல்லி அர்த்தம். परमेश्वर हमारे साथ में है मतलब பாருங்க, है। எங்க 2 பேராவது 3 பேராவது जहाँ 2 या 3 என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ मेरे नाम से मिलते हैं, அவங்க கூட நான் இருக்கிறேன். उनके साथ में हूँ। அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். तो आज परमेश्वर हमारे साथ में है। அப்போ நம்ம அவரை எதிர்பார்க்கணுமா வேண்டாமா? तो हम उसका इंतजार करना है कि नहीं? பாருங்க, நம்ம அவரை எதிர்பார்க்கணும். हम उसकी इंतजार करना है, ஏன்னா இப்போ நம்ம ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். क्योंकि अभी हम तैयार हो रहे हैं। அவர் நம்ம மத்தியில பரிசுத்தாவியை உலாயிட்டு वो இருக்கிறார். हमारे बीच में पवित्र आत्मा के रूप में மணவாளனா मंडराता है। வரும்போது दुल्हा के रूप में जब आता है। பாருங்க, 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் पहले थिस्सलुनीकी 5वां अध्याय 23ஆம் वचனத்தை வாசிங்க. 23वें वचन को हम पढ़ेंगे। சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்களை முழுமையாக பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்க ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. யார் வரும்போது? कौन आते समय?
நம்ம மணவாளன் வரும்போது हमारा दूल्हा आते समय குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இது குற்றமற்றதாக இருக்கணும். और बिना गुनाह का होना चाहिए. நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், हमारी शरीर, आत्मा और प्राण, இந்த மூணு குற்றமற்றதா இருப்பதற்கு ये तीनों बिना गुनाह का होने के लिए யெகோஷுவா வெளிப்படும் போது, यहोशुआ जब प्रकट होता है, மணவாளனா வெளிப்படும் போது दूल्हा के रूप में प्रकट होता है, ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று குற்றமற்றதா இருக்கணும். और शरीर, प्राण और आत्मा बिना कपट का होना चाहिए. இது எப்படி நடக்குது? ये कैसा होता है? பரிசுத்தாவியானவர் தான் இந்த காரியத்தை செய்றார். पवित्र आत्मा ही ये काम को करता है. அவர்தான் நம்மள ப்ரொடெக்ஷன் பண்றார். वही हमारी सुरक्षा देता है. அவர்தான் நம்மள பரிசுத்தமாக்குறார். वही हमें पवित्र करता है. ஒரு தப்பு பண்ணும்போது एक गलत होने के बाद இது தப்புன்னு சொல்லி சுட்டி காமிக்கிற பரிசுத்தாவியானவர். ये गलत है करके बताने वाला पवित्र आत्मा है. பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்போது पवित्र आत्मा आपके अंदर जब आएगा நீதி குறித்தும் और धार्मिकता को बारे में, பாவத்தை குறித்தும் पाप के बारे में அவர் கண்டித்து உணர்த்துவார். वो आपको ताड़ना देकर सिखाएगा. அந்த உணர்த்தல் இருக்கும். वो सिखाना होगा वहां पर. பரிசுத்தாவின் உங்களை உணர்த்துவார். और पवित्र आत्मा जो है आपको एहसास दिलाएगा. ஏன் உணர்த்துறார்? क्यों एहसास दिलाता நீங்க है? குற்றமற்ற ஒரு பிழையற்ற ஒரு மணவாட்டியா காணப்படுறதுக்கு, क्योंकि आप एक बिना गुनाह का एक दुल्हन दिखने के लिए, அதுக்காக பரிசுத்தாவியை நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு इसके लिए पवित्र आत्मा आपको चलाता இந்த है. பரிசுத்தாவினர் யாரு? ये पवित्र आत्मा कौन है? அவர்தான் அந்த ரூபம். वही वो रूप है. யெகோஷுவா பல ரூபத்துல வெளிப்படுத்துவார். यहोशू भिन्न भिन्न रूप में प्रकट होगा. once again நான் ரிப்பீட் பண்றேன். मैं दोबारा रिपीट करता हूँ. அவர் பூமியில இருக்கும்போது वो जब संसार में थे, அவர் மனுஷகுமாரனா வெளிப்பட்டார். मनुष्य के पुत्र के रूप में प्रकट हुआ. பென்ஹா ஆதாமா வெளிப்பட்டார். बेनहा आदम के रूप में प्रकट அப்படி हुआ. வெளிப்படும் போது और जब प्रकट हुआ, அதே சமயம் அவர் பரலோகத்திலும் இருக்கிறார். उसी समय वो स्वर्ग में भी है. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் स्वर्ग से जो उतरा பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் और जो स्वर्ग में है मनुष्य पुत्र को छोड़ பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. स्वर्ग में कोई गया नहीं. அப்ப யெகோஷுவா பென்ஹா ஆதாம் அந்த உலகத்தில் இருக்கும்போது तो यहोशुआ जब बेनहा आदम के रूप में यहाँ पर थे, அவர் பரலோகத்திலும் இருக்கிறார். वो स्वर्ग में भी है. அதே சமயம் இங்க இந்த நாட்கள்ல उसी समय इस समय में அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு वो उठाए ले जाने के बाद இப்போ அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். अभी भी हमारे साथ में ही है. ஆனா என்ன ரூபத்துல இருக்கிறார்? लेकिन किस रूप में है? பரிசுத்தாவின் ரூபத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறார். पवित्र आत्मा के रूप में मंडराता है. ஆனா அதே சமயம் लेकिन उसी समय அவர் பரலோகத்திலும் இருக்கிறார். वो स्वर्ग में भी है. எப்படி இருக்கிறாரு? वो कैसा है? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரா நின்னு கொண்டு இருக்கிறார். मारे गए मेमने के मानित खड़ा है. அந்த பலிபீடத்துல அவர் இன்னும் நின்னுட்டு தான் இருக்கிறார். उस बलि के स्थान में वेदी पर अभी भी खड़ा है. அப்போ மாம்சத்துல இருக்கும்போது ரெண்டு இடத்துலயும் இருக்கிறாரு. तो मांस में जब था तभी भी दो जगह में है. இப்பவும் ரெண்டு இடத்துல இருக்கிறாரு. अभी भी दो जगह में है. எப்படி அவர் நம்மள இப்போ பரிசுத்தாவியானவரா இருந்து अभी पवित्र आत्मा के रूप में रहकर நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். हमें तैयार कर रहा है. அவர் மணவாளன் ரூபத்துல வரும்போது वो दुल्हा के रूप में जब आता है, மணவாட்டி ஆயத்தமாக இருக்கணும். दुल्हन तैयार रहना है. மூணாவது அவர் திரும்ப வரப்போறார். और तीसरा वो आने वाला है. அது 1000 வருட அரசாட்சி. वो 1000 साल का राज्यभार. அப்போ அவர் எப்படி வெளிப்படுவார்? तो वो कैसे प्रकट होगा? தாவீதின் குமாரனா வெளிப்படுவார். दाऊद के पुत्र के मानी प्रकट होगा. மூணு குமாரனுடைய ஸ்தானம் வருது. 3 पुत्र का स्थान आता ஒன்னு है. மனுஷகுமாரன், एक मनुष्य का पुत्र, இன்னொன்னு தேவகுமாரன், दूसरा परमेश्वर का पुत्र அடுத்தது தாவீதின் குமாரன். और अगला दाऊद का पुत्र. அதனால நிறைய தடவை பாருங்க, इसलिए बहुत सारे समय देखिए இப்ப நிறைய குருடர்கள் தான் சொல்லி இருக்காங்க, बहुत सारे अंधे लोगों ने कहा है, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். हे दाऊद का पुत्र रहम कर. உடனே பின்னால திரும்பி பார்த்தாரு. तुरंत उसने पलट कर देखा அவரை பற்றின வெளிப்பாடு அந்த குருடனுக்கு இருந்துச்சு. और उसके बारे में प्रकाश जो है उस अंधे को था. ஆனா வேதபாரருக்கும் பரிசேயருக்கும் இல்ல. लेकिन जो फरसी सदस्य उनको नहीं थे. அந்த சத்தம் கேட்ட உடனே वो आवाज सुनते ही அவருக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போறாங்க. उसके पीछे हजारों की संख्या में लोग जाते हैं. அமைதியா இருப்பாங்களோ? वो शांति से गए होंगे क्या? பேசிக்கிட்டே இருப்பாங்க. वो बड़बड़ करते हुए गए रहेंगे. சத்தம் அவங்க சத்தம் தான் பெருசா இருந்திருக்கும். उनका आवाज ही बहुत बड़ा होगा. ஆனா ஒரு குருடன் சத்தம் போட்டான் பின்னால लेकिन இருந்து. एक अंधा व्यक्ति पीछे से आवाज देता है, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி சொன்னான். दाऊद का पुत्र मुझ पर रहम कर. அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, वहां के लोगों ने कहा, ஏப்பா சும்மா இரு, ए चुपचाप बैठ, உன் சத்தம் அங்க வரைக்கும் கேட்காது, तेरा आवाज वहां तक नहीं கொஞ்சம் जाएगा, அமைதியா இரு. तू चुप बैठ. ஆனா இவனால அமைதியா இருக்கல. लेकिन ये चुप नहीं रहा. இவன் சத்தம் கர்த்தருடைய காதுல போய் கேட்டுச்சு. इसकी आवाज परमेश्वर के कान तक सुनाई दिया. அவர் ஆவியில உணர்ந்தார், वो आत्मा में महसूस किया, என்னை ஒருத்தர் வெளிப்பாடோடு கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். और मुझे एक व्यक्ति प्रकटीकरण से बुलाता है, தாவீதின் குமாரன் என்று அழைத்து கொண்டு இருக்கிறார். दाऊद का पुत्र करके बुलाता है. பக்கத்துல போய் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாரு. और करीब जाकर उसे कहा कि तुझे क्या चाहिए? எனக்கு பார்க்கணும், मैं देखना चाहता என் हूँ, கண்ணு திறக்கணும். मेरा आंख खुलना है. உடனே கர்த்தர் அவன் கண்ணை திறந்து तुरंत விட்டார். परमेश्वर ने उसकी आंख को खोल
दिया। இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியம் இருக்கு சிந்திச்சு பாருங்க. आज कैसा है करके देखिए। அவர் தாவீதின் குமாரனா வரப்போறார். वो दाऊद के पुत्र के माने जाने वाला है। இன்னைக்கு நம்ம அவர் அப்படியேவும் பாப்போம், और वैसे भी हम देखेंगे। அவர் தாவீதின் குமாரனாகவும் பாப்போம், उसको दाऊद के पुत्र के मानित भी देखेंगे। அவர் தேவகுமாரனாகவும் பார்த்துக்கிட்டு और இருக்கிறோம், परमेश्वर के पुत्र के मानित भी देख रहे அவர் हैं। மனுஷ குமாரனாவும் நம்ம और பார்க்கிறோம். मनुष्य के पुत्र के बारे जैसे भी हम देखते हैं। பரிசுத்தாவினர் நம்ம மத்தியில இருந்து आज पवित्र आत्मा के रूप में हमारे बीच में நம்மளை रहकर ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். हमें तैयार कर रहा है। இன்னைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தாகணும். और तैयार करने के लिए अपने आप को सौंपना है। பரிசுத்தாவியனர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். पवित्र आत्मा के हाथ में हमें सौंपना है। ஒப்பு கொடுக்கலன்னு வைங்க, अगर सौंपेंगे नहीं ஒண்ணும் செய்ய முடியாது. कुछ नहीं कर सकते। இப்போ அகஸ்வேர் ராஜா இருந்தாரு, अगस्त्य राजा है, அன்னைக்கு அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. उसके लिए और एक दुल्हन देख रहे थे, ஏன்னா அந்த வஸ்தி வந்து கீழ்ப்படியாம இருந்தா. क्योंकि वो वस्ती जो है सुन नहीं रही थी। ராஜா கூப்பிட்டாரு, राजा ने बुलाया, இங்க வா கொஞ்சம் அப்படின்னு கூப்பிட்டாரு. थोड़ा यहाँ पर हाँ करके बोले, மந்திரிகளுக்கு அவளுடைய அழகை காமிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாரு. और मंत्रियों को उसकी सौंदर्यता को दिखाने के लिए ही बुलाए। வரமாட்டேன்டா, वो मैं नहीं आऊंगी कह दी। உடனே மந்திரிகள்லாம் சொன்னாங்க, तुरंत मंत्रियों ने कहा, ராஜா இது சரிப்பட்டு வராது, ए राजा ये सही नहीं है, இதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா इसके लिए आपने जगह दिया, ஏன் எங்க பொண்டாட்டி மாதிரி எங்களுக்கு கீழ்ப்படி மாட்டாங்க, हमारी पत्नियां हमारी बात नहीं मानेगी, அதனால இதுக்கு ஏதாவது ஒண்ணு நீ செஞ்சாகணும். इसलिए इसके लिए कुछ करो। உடனே வஸ்தி விலக்கிட்டு எஸ்தர் கொண்டு வந்தாங்க. तुरंत वस्ती को निकाल कर एस्तर को ले आते हैं। எஸ்தர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி एस्तर उस जगह में आने से पहले எத்தனையோ பெண்களுக்கு ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க. बहुत सारी स्त्रियां वहां पर तैयार हो रही थी। அந்த ஆயத்தத்துல उस तैयारी में ஒவ்வொரு பெண்களும் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. और हर एक स्त्री जो है अपने आप को सौंप दिए, அப்பதான் அங்க ஆயத்தமாக முடியும். तब ही वहां पर तैयारी हो सकती है। இந்த எஸ்தர் ஆயத்தப்படுத்துறதுக்கு யார் இருந்தா தெரியுமா? लेकिन एस्तर को तैयार करने के लिए कौन था? 7 தாதிமார்கள் இருந்தாங்க. वो 7 स्त्रियां थी। ஈவா பார்த்துட்டு ஐயோ நீங்க எல்லாம் வர வேண்டாம், उसने देखा आप मत आओ, நானே என்ன ஆயத்தப்படுத்திக்கிடுறேன், मैं अपने आप को तैयार कर लेती हूँ। அப்படி சொன்னா अगर ऐसे बोलेगी, இவர் ராணியாவே ஆயிருக்க முடியாது, டிஸ்மிஸ் ஆயிருப்போம். ये रानी बन नहीं सकती थी, ये डिसमिस हो जाती। நம்மள ஆயத்தப்படுறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். हमें तैयार करने के लिए अपने आप को ஒரு सौंपना வார்த்தை உங்களை நோக்கி வருதா, है। एक वचन आपकी ओर आता है, அந்த வார்த்தை நம்மளுடைய இருதயத்தை குத்திச்சுன்னு வைங்க. वो शब्द अगर हमारे मन को छुआ है तो, அப்போ அது குத்திட்டுனா वो छुआ है तो, அப்ப அது நம்மளுக்கு தான், तो वो हमारे लिए அப்ப அந்த வார்த்தையின்படி நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். तो उस वचन के अनुसार हम सही नहीं அப்ப है, நம்மள ऐसा ஆயத்தப்படுத்தணும், तो हम अपने आप को तैयार करना है, பரிசுத்தாவியருக்கு ஒப்பு கொடுக்கணும், पवित्र आत्मा के लिए सौंपना है, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து परमेश्वर के पास सौंप देकर, கர்த்தாவே என்னை சரிப்படுத்துங்கப்பா. है प्रभु मुझे इसमें ठीक कीजिए। சில காரியங்கள் சீக்கிரத்துல சரியாக முடியாது, कुछ चीजों को तुरंत हम सही नहीं कर ஆனா सकते, பரிசுத்தாவியர் கையில ஒப்பு கொடுத்தா लेकिन जब पवित्र आत्मा के हाथ में सौंप அவர் देंगे, கையில தான் சுத்தியலும் ஒளியும் இருக்கு. उसके हाथ में ही चीनी और हथौड़ा है, அவர் கரெக்ட்டா சரி பண்ணுவார். वो सही तरीके से बनाएगा। நான் நினைச்சு சரி இந்த ஆளை இப்படி சரி பண்ணலாம் நினைச்சா தப்பாயிரும். मैं अगर सोचूंगा इस व्यक्ति को ऐसा ठीक करूं तो गलत हो जाएगा, ஆனா பரிசுத்தாவியர் கையில ஒப்பு கொடுப்போமானா लेकिन पवित्र आत्मा के हाथ में सौंप दिए तो அவர் கரெக்ட்டா ஒளி எடுத்துட்டு சுத்தி வச்சு ரெடியா இருக்காரு. वो सही तरीके से चीनी और हथौड़ा लेकर खड़ा है। யார ஒப்பு கொடுக்கிறோமோ, हम जिसे सौंपते हैं யாரெல்லாம் தன்னை ஒப்பு கொடுக்கறாங்களோ, और किसको जिसे हम सौंपते हैं, அவங்க தான் மணவாளனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியா மாற वही முடியும். दुल्हा के लिए तैयार होने वाली दुल्हन बन सकते சோ हैं। இன்னைக்கு 3 குமாரர்களை பற்றி பார்த்தோம். 3 पुत्रों के बारे में हमने देखा। யெகோஷுவா 3 குமாரருடைய ஸ்தானத்துல வர்றார். यहोशुआ 3 पुत्र के स्थान में आता ஒன்னு है, மனுஷகுமாரன், एक मनुष्य का पुत्र, இன்னொன்னு தேவகுமாரன், दूसरा परमेश्वर का पुत्र, அடுத்தது தாவீதின் और குமாரன். दाऊद का पुत्र। அவர் மனுஷகுமாரனா இருக்கும்போது वो जो मनुष्य का पुत्र था பரலோகத்திலும் இருக்கிறார். और स्वर्ग में भी है, அவர் இப்ப தேவகுமாரனா இருக்கும்போது, और परमेश्वर का पुत्र जब है பரிசுத்தாவியா உலாவிக் கொண்டிருக்கும்போது, पवित्र आत्मा के रूप में जब मंडराता है, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாரெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறார். मारा गया मेमने के मालिक स्वर्ग में है, அடுத்தது 1000 வருஷத்துல அவர் தாவீதின் குமாரனா வெளிப்படுவார். और 1000 साल के राज्यभार में दाऊद का पुत्र के माने प्रकट இன்னைக்கு होगा। நம்மள ஆயத்தமாக ஒப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். आज हम अपने आप को तैयार करके सौंपना நம்ம है। இன்னைக்கு யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? हम किसकी बाट जोते हैं? மணவாளனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். दुल्हा की बाट जोते हैं, யெகோஷுவாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். यहोशुआ की बाट जोते हैं। அவர் எப்போ வருவார்? वो कब आएगा? மணவாளனா எப்போ வருவார்? वो दुल्हा के रूप में कब आएगा? அந்த நேரத்துல அவர் நம்ம கடைசி டச் பண்ணுவார். उस समय हमें आखिरी छुएगा, ஒரு கடைசி ஒரு எக்காலம் ஊதப்படும். वो आखिरी दुदारी फुका जाएगा, அப்போ அழிவில்லாதவர்களா நம்ம மாறிடுவோம். तो हम विनाश के बन जाएंगे। ஒரு நிமிடத்திலே, एक क्षण में, ஒரு இமைப்பொழுதிலே एक क्षण में ही நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். हम रूपांतर होंगे। அதுதான் கடைசி ப்ளோ, वो ही आखिरी दुदारी है, அதுதான் கடைசி ஒரு அடி, वो ही आखिरी मार। அது அந்த ஒளிய கடைசி சுத்தில அடி விழுந்த உடனே, वो आखिरी हथौड़े से मार गिरते ही, அந்த செய்தி கிடைச்ச உடனே, वो संदेश मिलते ही, அதுக்கு அந்த மணவாட்டியை ஒப்பு கொடுத்த உடனே, वो दुल्हन उसके लिए अपने आप को सौंपने के बाद, அந்த செய்தி அவங்களை மறுரூபப்படுத்திடும். वो संदेश उनको रूपांतर करता है। அவரோடு கூட போக நம்ம ஆயத்தமாயிருவோம். उसके साथ जाने के लिए हम तैयार हो जाएंगे। இன்னைக்கு நம்ம ஸ்தானம் எப்படி இருக்கு சிந்திச்சு आज பாருங்க. हमारा स्थान कैसा है सोच பாருங்க, நம்ம கேள்வி வச்சோம். हमने प्रश्न रखा,
யெகோஷுவா நம்ம கூட இருக்கும்போது यहोशू हमारे साथ में है तो அவருடைய வருகையை நம்ம எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? उसके आगमन की कैसी बाट जोते हैं, இது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ये समझ गया होगा करके मैं समझता हूं. புரிஞ்சதுன்னா சத்தமா ஒரு ஹalleluya போடுங்க समझ பார்க்கலாம். गया तो जोर से हालेलुया बोलिए. உண்மையிலே ஹalleluyaவா? सच में हालेलुया है ना? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. சோ இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில பரிசுத்தாவியானவரா இருக்கிறார். आज वो हमारे बीच में पवित्र आत्मा के रूप में है அடுத்தது மணவாளனா வர போறார். और अगला दुल्हा के रूप में आएगा. நம்மள நம்ம ஆயத்தமாக்கணும். हम अपने आप को तैयार करना கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. है. परमेश्वर हमें आशीष दे. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके हम प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा. எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से हम प्रार्थना करते உம்முடைய हैं. கரம் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறபடியால் உமக்கு நன்றி. आपका हाथ हमारे बीच में मंडराता है उसके लिए धन्यवाद. உம்முடைய காயப்பட்ட கரம் இந்த சபையின் மேல் நீட்டப்பட்டிருக்கிறபடியால் நன்றி. घाव से भरा हुआ हाथ इस कलीसिया के ऊपर आपने फैलाया उसके लिए धन्यवाद. பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. पवित्र आत्मा हमारे बीच में मंडराता है उसके लिए धन्यवाद. எங்களை மணவாட்டியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. हमें दुल्हन के रूप में तैयार कर रहा है उसके लिए धन्यवाद. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. हमें पवित्र कीजिए. நீர் மணவாளனா வெளிப்படும் போது हम दुल्हा के रूप में प्रकट होते समय எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் हमारे शरीर प्राण और आत्मा மூன்று குற்றமற்றதாக காணப்பட और तीनों बिना गुनाह का दिखाई देने के எங்களை लिए ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. हमें तेरे हाथ में सौंपते हैं. அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, वो आखिरी दुधारी फूका जाने அந்த समय, கடைசி செய்தி வரும்போது वो आखिरी संदेश आते समय நாங்கள் அனைவரும் மறுரூபமாகணும் हम கர்த்தாவே. सभी लोग रूपांतर होना है. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. आप हमें मदद कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन.